ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனிமேல எப்போவுமே நம்ம நினச்ச மாதிரியே எல்லா விஷயங்களும் போகாது. சில விஷயங்களை பார்த்து இந்த எபிசோடில் நீங்கள் டென்ஷன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 6. எல்லாருமே ஒரு நாள் ஆக்சிடென்ட்னால உடம்பு சரியில்லாமல் சூசைட் பண்ணி இறந்து போவாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் பார்த்து பயப்படுறது ஃபயர்னால இறந்து போகிறது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இங்கே என்னதான் நடக்குது, ஆனால் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கா சிரிக்கிறா. என்னை யாரும் காயப்படுத்தினதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமா நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சாரான்னு சொல்லவோ, கவலைப்படாத அதை நான் திரும்பவும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டீமனை அவங்க கொண்டுட்டாங்க, இதுக்கு மேலே நமக்கு வேற வேலை இல்லை, 5th பில்லரை கூட்டிட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹோமையா சொல்றா. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சாரான்னு சொல்றான். ஹோமையா மேல இருந்து கீழே குதிக்கிறா. மேக்னெட்டிக் பல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லோவா லேண்டிங் ஆயிருக்காளா அப்படின்னு சொல்லி ஆத்தர் பாக்குறான். சாரனும் அவன் ஆளுங்களும் ஈங்காவை கூட்டிட்டு கிளம்புவோம், அவளை என் கிட்ட விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈங்கா உன்னாலதான் ஃபயரை ஸ்டார்ட் பண்ண முடியல, அவங்களை கொளுத்தி போட்டு ஏன் கூட வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் என் பவரை ரிலீஸ் பண்ற அந்த டைமிங் பார்த்து தானே நீ என்ன அட்டாக் பண்ணிருக்க, திரும்பவும் நான் அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டேன் அப்படின்னு சாரன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சார் ஹோமையா சீக்கிரம் வர சொல்லி சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். ஈங்கா அவனால ஃபயரை ஸ்டார்ட் பண்ண முடியல, அவங்கள அட்டாக் பண்ணிட்டுங்க வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது என்னமோ உண்மைதான், ஆனா இந்த லைன் இப்போ என் கண்ணுக்கு தெரியலையே, இவன் கூட நான் போலாமா, இவன் கூட போனா என்ன ஆகும், எந்த லைஃப் எனக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கவும், என் தம்பியை என்கிட்ட இருந்து கடத்திட்டு போய் இவங்க தான் வளர்த்தாங்க, இவங்க ரொம்பவும் மோசமானவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவும் கரெக்ட் தான், இவன் கூட போனா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும், ஆனாலுமே ஒரு சேஃபான நார்மலான லைஃப் இருக்கும். இதே இவனுங்க கூட போனா என் லைஃப் ரொம்பவும் மோசமானதா இருக்கும், எனக்கு டேஞ்சர் தான் பிடிக்கும், சோ நான் இவங்க கூட தான் போவேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ என்ன பைத்தியமா, இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாரு, எல்லாரையும் கொண்டிருக்காங்க, இவங்க கூட போனா உன் லைஃப் சேஃப்டி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மத்த வீக்கானவங்க மாதிரி என்னையும் நடிக்காத, என்னோட உயிர் மேல எனக்கு ரொம்பவே ஆக்கறா இருக்கு, டேஞ்சர் நோக்கி போறது தான் நான் உயிரோட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு இங்கா பேசிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகி இப்ப ரேபிட யூஸ் பண்ணி செம ஃபாஸ்டா போய் அவ பக்கத்துல இருக்கிறவனை அட்டாக் பண்றான். ஏன் விருப்பப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோவை சாரானு தான் அட்டாக் பண்றான். ஈங்கா அவளோட கயிறை அவளே ஈஸியா ரிலீஸ் பண்ணிக்கிறா. எனக்கு இவங்க கூட போக தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஈங்கா கிளம்பவும், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னமோ என்ன சேஃப்டியா வச்சிருப்பேன்னு சொன்ன, கொல்ல போறியா, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. ஈங்கா விருப்பப்பட்டு அவங்க கூட போகவும், ஒருவேளை என்னோட பிரதர் ஷோவும் இதே மாதிரி அவங்க கூட விருப்பப்பட்டு தான் போயிருப்பானோ, இல்ல ஷோ அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ மயங்கிருந்தான். வர்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு ஹோமையா கேக்குறா. இவ்வளவு சுத்தி எலக்ட்ரிசிட்டியா இருக்குதே அப்படின்னு சொல்லி ஈங்கா பாத்துட்டு இருக்கும்போது, ஒழுங்கா என் ஃப்ரெண்டை விட்டுருங்க பாஸ், இங்க வந்துருங்க, நான் உங்களுக்கு காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பேண்டாங்கிறவன் அந்த இடத்துக்கு வந்து கண்ணை வச்சுட்டு நிக்கிறான். சாரான் அவனை பாத்துக்கோ அப்படின்னு ஹாமையா சொல்றா. ஈங்கா கண்ணுக்கு அந்த ஸ்டார்ட் கோல் தெரியுது, நான் இதை பண்ணல, அவனே தான் இதை அவனுக்கு தேடிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஈங்கா அவளை காப்பாத்த வந்த அந்த பேண்டா அப்படிங்கிறவனை ஃபயரை ஸ்டார்ட் பண்ணி மொத்தமா எரிச்சு அவனை கொன்றுதா. ஏன் இப்படி பண்ண ஈங்கா அப்படின்னு சொல்லி அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கான். சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மத்தவங்க கூட போறா. இப்ப எவாஞ்சலிஸ்ட் இங்க இருந்து போயிட்டாங்க, எல்லா இன்ஃபர்னோவும் போயிடுச்சு, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபயர் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. கம்பெனி 8ஓட அந்த மேட்ச் பாக்ஸ் கீழே விழுந்திருக்கும், அந்த வண்டியவும் இப்ப கிரெயின் வச்சு மேல தூக்கி ஸ்ட்ரைட் ஆகிட்டு இருக்காங்க. 5th பில்லரை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைட் பண்ணும்போது மொத்தமா 8 பில்லர்ஸை கலெக்ட் பண்ணணும்னு அவ பேசிக்கிட்டா அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்றான். நமக்கு எந்த டீட்டெயிலுமே மொத்தமா தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவும் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டோலா பஸ்ட்டை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், அது போக ஷீன்ரோ ஆத்தர் நீங்க 2 பேருமே இன்னைக்கு நல்ல வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் பாராட்டுறான். வண்டி ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு வேல்கன் கூப்பிடுறான். எங்களையோ சிட்டியவோ ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ், உங்களால தான் நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் தேங்க்ஸ் சொல்றாங்க. நிறைய பேர் இறந்து போயிருந்தாலுமே இத்தனை பேரை காப்பாத்திருக்கோங்கிற சந்தோஷத்தோட நான் இன்னைக்கு இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கிளம்புறான். ஒருவேளை இந்த எவாஞ்சலிஸ்ட் ஒயிட் கிளட் இவங்க இல்லாம இருந்திருந்தா ஈகா என் கூட வந்திருப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த நியூஸ் மத்த எல்லா கம்பெனிக்குமே பரவுது. 40 மக்கள் இறந்திருக்காங்க, 68 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அண்ட் 118 பில்டிங் இதுல டேமேஜ் ஆயிருக்கு, 58 பேர் இன்ஃபர்னோவா மாதிரி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பான் வந்து கேப்டன் ஆகோ கிட்ட ரிப்போர்ட் பண்றான். கம்பெனி 1ல நம்ம எந்த ஹெல்ப்போ பண்ணல அப்படின்னு சொல்லி புதுசா வந்த லெப்டினன்ட் வருத்தப்படவும், ஹோலி டெம்பிள் தான் நம்மள இன்வால்வ் ஆகாம தடுக்கிறாங்க, பட் கரீம் நமக்கு தெரியாம அப்பப்ப அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேப்டன் பர்ன் சொல்றான். ஓ அப்படின்னா நிறைய பேர் அவனுங்க இன்ஃபர்னோவா மாத்திட்டானுங்களா அப்படின்னு ஹான்லி கேட்கவும், ஆமா ரக்கா பண்ண அதே விஷயத்தை தான் அந்த ஒயிட் கிளாடோ பண்றாங்க, என்னாலதான் அவன் கை போயிடுச்சு அப்படின்னு கரீம் வருத்தப்படவும், அதை ஒண்ணு ஓத்தப்பில்ல, அது போக லாட்டோம் நீ எனக்கு ஒரு கையா இருக்கல அப்படின்னு சொல்லி ஹான்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். கம்பெனி 2ஓட கேப்டன் தான் மிலிட்டரியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், மிலிட்டரியில இருக்கிற ஆளுங்களே இதை இன்வெஸ்டிகேட் பண்ண இறக்குங்க. கம்பெனி 8ஓட ரிசர்ச்ல டாகேரோட சொந்த ஊர் அந்த பக்கமா தான் இருக்கு, சோ அவனையும் அவங்க கூட அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி 2 கேப்டன் சொல்றான். ஐரிஸோ டாமிக்கியோ ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க. சிஸ்டரா இருக்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, நானும் உங்க கூட இருந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு டாமிக்கி பேசிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது வேல்கன் வந்து இடிக்கிறான். அவ பேட் லக் ஒர்க் ஆகுது, உடனே அங்க இருந்து ஓடி போயிட்டா. நீ அவங்க கூட டோக்கியோ விட்டு வெளியே போக போறியா, நானும் நிறைய தடவை வெளியே போகணும்னு ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா என்னால செக் பாயிண்ட் தாண்டி போக முடியல அப்படின்னு ஜோக்கர் சொல்லவும், நீ என்ன மாதிரி ஒரு ஃபயர் சோல்ஜரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். நான் ஃபயர் சோல்ஜரா, ஆமா நீ எதுக்காக போக ஒத்துக்கிட்ட அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது தான் சயின்டிஸ்டோட வேலை அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். ஒரு சயின்டிஸ்டா இருந்தா என்னால அவங்க கூட போக முடியலையா அப்படின்னு சொல்லி ஹிபானா வருத்தப்படுறா. இந்த மிஷனுக்கு நம்ம கம்பெனில இருந்து நான் அவங்க 4 பேரையும் அனுப்புறேன். டோலா பஸ்டோட ஆரிஜினை நீங்க எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போறீங்க. நமக்கு தெரிஞ்சது ஷீன்ரோ அண்ட் அவனோட பிரதர் ஷோ, இவங்க தான் டோலா பஸ்டா இருக்காங்க. புதுசா வந்து அந்த இங்காங்கிற பொண்ணு, அப்புறமா ஹாமையா, 4 டோலா பஸ்ட் தான் நமக்கு தெரியும். 8 பில்லர்னு ஹாமையா சொல்லியிருக்கா. எல்லா டோலா பஸ்டையும் அவங்க கலெக்ட் பண்ண ஒரு வேலை திரும்பவோ கேட்டக்லிசம் அவங்க கிரியேட் பண்ணலாம். அப்படி நடந்தா இந்த மொத்த உலகமா அழிஞ்சிரும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை தடுத்தாகணும். இந்த மிஷன்ல நமக்கு மற்ற கம்பெனிஸும் ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனியில இருந்தும் சில ஆளுங்க அவங்க கூட வருவாங்க அப்படின்னு ஓபி சொல்லவும், எங்க போறோம் டாமிக்கு கேட்கிறா. தெரியாத ஒரு இடத்துக்கு. உண்மையிலே இந்த இடம் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. டோக்கியோ எம்பையரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற சைனா பெனின்சுலாக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ மூஞ்சில அப்படியே ஒரு சந்தோஷம் தெரியுது. டோக்கியோ எம்பையரை விட்டு வெளியே போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்த சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப இவங்களுக்காக ஒரு ஷிப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த மிஷன்ல இன்ஸ்ட்ரக்டர் பான் தான் இவங்களுக்கு கமாண்டரா போறான். நம்ம ஹீரோ டீமை தவிர்த்து ஓகன் அண்ட் ஜெகர்நாத்தோ இவங்க கூட போறாங்க. இந்த மிஷன்ல நம்ம டோலா பஸ்டோட ஆரிஜினை கண்டுபிடிக்கிறதுக்காக போறோம். அங்க போய் நம்ம முக்கியமான விஷயத்த வாயை திறந்து சொல்லுங்க சார் அப்படின்னு ஓகன் சொல்றான். டாமிக்கு இருக்கிறதுனால ஜெகர்நாத் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். ஜெகர்நாத் ஃபேமிலி சைனீஸ் பெனின்சுலால தானே இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த இடத்த பத்தி தெரியுங்கிறதுனால தான் என்ன இந்த மிஷன்ல அனுப்பி வச்சிருக்காங்க. என்னோட ஃபேமிலி அங்க ஃபார்மிங் பண்றாங்கன்னு சொல்லவும், டோக்கியோக்கு வெளியே எல்லாமே வேஸ்ட் லேண்ட்னு கேள்விப்பட்டேன். அங்க கூட வளத்துல இருக்குமா நம்ம ஹீரோ கேட்கவும், இதோ அந்த பொட்டேட்டோ எங்க ஃபார்ம்ல இருந்து வந்தது தான். எந்த மாதிரி சாயிலா இருந்தாலுமே பொட்டேட்டோ ரொம்பவும் அதுல ஈஸியா வளர்ந்துரும். அதுல ஹை நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். அது போக அதுல ஹை கேலரிஸ் அண்ட் கம்மியான வேஸ்டேஜ் தான் இருக்கு. அதை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி தான் அப்படின்னு பொட்டேட்டோவை பத்தியே ஜெகர்நாத் நம்ம ஹீரோக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். சீக்கிரம் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் பான் வந்துட்டு விசில் அடிக்கிறாரு. டிராவலை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நமக்கு தேவையான எல்லாம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டர் பான் கிளம்புறாரு. அப்பவா ஷிப் மொத்தத்தையும் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஜெகர்நாத் நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். இப்போ ஷிப் அங்க இருந்து கிளம்புது. கம்பெனி 8ஓட லெப்டினன்ட் வெளியே நின்று பாய் காட்டுறான். ஓகே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் அந்த டோக்கியோ எம்பையரை விட்டு வெளியே போறேன். எங்களை சுத்தி ஒரே ஓஷனா இருக்கு. இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமா அது என்ன அப்படின்னு கேட்கறான். கேட்டக்லிசம் நடந்தப்போ வெடிச்ச ஒரு எரிமலை தான் அது. இப்போ வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. இந்த டோலா பஸ்டோட ஆரிஜினையும் கண்டுபிடிச்சு அந்த கேட்டக்லிசம் ஏன் வந்துச்சுங்கிறது கண்டுபிடிச்சு நம்ம இந்த உலகத்தை காப்பாத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. 5th பில்லரான அந்த ஈங்கா அப்படிங்கிறவா ஒரு பெரிய சைக்கோவா இருக்கா. அவ ஃப்ரெண்டை வந்துட்டு சேரோன் கொண்டிருக்கான். அவங்க கூடயே ஜாலியா போறா. அண்ட் அந்த இன்னொரு ஃப்ரெண்டை இவளே எரிச்சு கொண்டுருதா. டோலா பஸ்டா இருக்கிறதுலயே நம்ம ஹீரோ ஒருத்தன் தான் கொஞ்சம் உருப்படியா இருக்கான். மத்த டோலா பஸ்ட் எல்லாமே கொஞ்சம் சைக்கோவா தான் இருக்காங்க. ஸோ இந்த டோலா பஸ்டோட ஆரிஜின் எங்க இருந்து இது கிரியேட் ஆச்சு, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேட்டக்லிசம் அப்படிங்கிற ஒண்ணு எதனால உருவாகி இந்த மொத்த பூமியும் எரிஞ்சுது, இதோட ஆரிஜினை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு தனி குரூப் அமைக்கிறாங்க. அண்ட் அதுல நம்ம ஹீரோவும் மத்த டீமும் இருக்கிறாங்க. டோக்கியோ எம்பையர் மட்டும்தான் வந்துட்டு அந்த அமட்டராஜ் போல ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் மற்ற இடம் எல்லாமே ரொம்பவும் மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போ டோக்கியோவை விட்டு வெளியே போகிறான். என்ன நடக்க போகுது, மற்ற இடம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.